ஒரே ஒரு கிளிக் போதும், நம்ம விருப்பப்பட்ட பொருள் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து சேரும். காலையில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஈவினிங் டெலிவரி. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் எங்கேருந்து தொடங்கப்பட்டது, இதை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு. நமக்கு தேவையான பொருட்களை நம்ம சுலபமாகவும் வேகமாகவும் வாங்குவது போல் நமக்கு தெரிஞ்சாலும், இந்த ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளை எப்படி இந்த இ-காமர்ஸ் கம்பெனிஸ் நம்மளை எப்படி ட்ரிக் பண்ணி சைக்கலாஜிக்கலாக நம்மளை ட்ரிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வைக்கிறாங்க, நமக்கு தேவைக்கு அதிகமாகவும் இல்லை தேவையில்லாத பொருட்களையும் எப்படி வாங்க வைக்கிறாங்க அப்படின்றதும், இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்க சில டார்க் பேட்டர்ன்ஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இயர் 1999 ஃபேப்மார்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் லான்ச் செய்யப்பட்டது. இது கே வைத்தீஸ்வரன் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டது. ஸோ இவர் தான் நம்மளுடைய இந்தியன் இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஃபாதர் ஆஃப் இந்தியன் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் இனிஷியலாக புக்ஸ் மற்றும் மியூசிக்கல் சிடிஸ் விற்கிற ஒரு போர்ட்டலாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஃபேப்மார்ட் நிறைய இன்டர்னல் அண்ட் ஆர்கனைசேஷன் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணி இப்போ இருக்கிற மோர் அப்படிங்கிற ரீட்டைல் அவுட்லெட்டாக இருக்குது. அண்ட் இந்த இயர் 1997 தான் ஃப்ளிப்கார்ட் தொடங்கப்பட்டது. ஃப்ளிப்கார்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் இந்தியன் மக்களிடையே அது மிகுந்த நம்பிக்கையும் வரவேற்பையும் பெற்றது. ஆனால் 2012 வந்த அமேசான் தான் நம்மளுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வே வி ஷாப் ஆன்லைன் கம்ப்ளீட்டாக டைமென்ஷனலாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணது அமேசானோட வருகைக்கு பிறகு தான். அதுக்கப்புறமா இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருகைக்கு அப்புறமா நம்மளுடைய கம்ப்ளீட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாகவே ரெவல்யூஷனரி ஆனச்சுன்னு சொன்னால் மிகையாகாது. இப்போது இந்த இ-காமர்ஸ் கம்பெனிஸ் எப்படி நம்மளை சைக்கலாஜிக்கலாக ட்ரிக் பண்ணி பொருட்கள் வாங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் லிமிட்டட் ஸ்டாக் தந்திரம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபியூ ஐட்டம்ஸ் லெஃப்ட் அவுட், சில பொருட்கள் மட்டுமே இருக்குது மிச்சம் இருக்குது அப்படின்னு நம்மளை சைக்கலாஜிக்கலாக ட்ரிகர் பண்ணி அந்த பொருட்களை வாங்க வைப்பாங்க. லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள் இந்த ஃபியர் ஆஃப் லூசிங் ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங், அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிகர் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி லைக் இந்த ஒரு பொருள் மிஸ் ஆயிருமோ, இது நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு தோணும்போது தான் அந்த பொருளோட மதிப்பு ஜாஸ்தியாகும். அந்த டைமில் நம்ம இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குகிற வாய்ப்புகள் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ட்லிங் டெக்னிக். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு பொருள் நம்ம வாங்கும்போது அந்த பொருள் கூட ரிலேட்டடான வேறு சில பொருட்களை காமிச்சு நீங்கள் இதை கம்பைன் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினோன்னா அந்த மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீன் கார்டு ப்ளஸ் அந்த மொபைல் ஃபோனோட கவர் கேஸ் இது சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு காமிப்பாங்க. இதுவுமே நமக்கு ஒரு ட்ரிகராக அமையுது, நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக் ரெக்கமெண்டேஷன்ஸ். நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அது கூட மேலும் சில பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சிமிலர் ஐட்டம்ஸ் இல்லை அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும்போது நமக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஷாப் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகராக அந்த பாயிண்ட் அமையுது. நம்ம எல்லாருமே ஒரு சோஷியல் அனிமல் இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லாருமே முக்கியமாக நம்ம இந்த சமூகத்தில் நிறைய பேர் எதை பண்ணுறாங்களோ அதை பண்ணுற டெண்டன்சி நமக்கு நேச்சுரலாகவே இருக்குது. நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொருள் கீழே லைக் இத்தனை பேர், ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்காங்க, 50 பேர் இந்த ப்ராடக்ட்டு அவங்க கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, அண்ட் 20 people from your location have already purchased this product அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இது ஒரு சோஷியல் ப்ரூஃபாக அமைஞ்சு நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்குகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீகாய் எஃபெக்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதில் நமக்கு ஒரு லெஸ் அட்ராக்டிவான தேர்ட் ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு அந்த செகண்ட் ப்ராடக்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை அதிகமாக வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சோடா வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினி சோடா 30 rupees ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, லார்ஜ் சோடா 50 rupees ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இன்டர்மீடியட்டாக மீடியம் சோடான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் 45 rupees அந்த ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இது 3 கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, ஓகே லார்ஜே உங்களுக்கு 50 rupees தான் கிடைக்குது, அண்ட் மீடியம் ஆல்மோஸ்ட் 45 rupees சொல்கிறாங்க. ஸோ நமக்கு லார்ஜ் தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக அந்த லார்ஜ் ப்ராடக்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டீகாய் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நமக்கு அதிகமாக செலவு பண்ணுற ஒரு டெக்னிக்கை கொண்டு வராங்க. அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் எஃபெக்ட். ஸோ நமக்கு எப்போவுமே சைக்கலாஜிக்கலாக நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட் எந்த இன்ஃபர்மேஷன் வருதோ அதுதான் நம்ம அதிகமாக நம்புறது நம்மளுடைய இயல்பு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் அவங்க காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இவ்வளோ இருந்தது, இப்போது ஸ்லாஷ் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு காமிக்கும் போது நமக்கு நேச்சுரலாகவே என்ன ஆகுதுன்னா, லைக் இந்த
ஆஃபர் வந்து ஓகே நல்ல ஆஃபர் அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட வேல்யூவை ஆங்கர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே இந்த ஆஃபர் வந்து நல்லதாக நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் டெண்டன்சியை கொடுத்து நம்ம அந்த ப்ராடக்டை வாங்க வைக்குது. லாஸ்ட்டாக இன்னொரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அவர்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா நமக்கு வந்து ஒரு பொருளை பெறதை விட அதை லூஸ் பண்ணுற பயம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒன்று ஷாப் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 300-400 ருபீஸ் ஷாப் பண்ணியிருப்போம். அப்போது அதில் வந்து லைக் 500 மேலே நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நமக்கு நேச்சுரலாக நமக்கு என்ன யோசிப்போம் அப்படின்னா நம்ம வந்து அந்த 60 ருபீஸ் டெலிவரி சார்ஜ் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 100-200 ஷாப் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் லாஸ் ஆஃப் அவர்ஷன். ஸோ இந்த 60 ருபீஸை நம்ம இழந்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம அன்இன்டென்ஷனலாகவே எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் லாஸ் ஆஃப் அவர்ஷன் டெக்னிக். ஸோ இப்படி தான் நம்மளை சைக்கலாஜிக்கலாக ட்ரிக் பண்ணி இந்த இகாமர்ஸ் கம்பெனிஸ் வந்து நம்மளை தேவைக்கு அதிகமாக ஷாப்பிங் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ்னால தான். இப்போது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்க சில டார்க் பேட்டர்ன்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக் ரிவ்யூ, போலி விமர்சனங்கள். நம்ம பொதுவாகவே பொருட்களை வாங்கும்போது அதுக்கான ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வாங்குவோம். ஸோ இதில் வந்து நிறைய போலி ரிவ்யூக்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட்டை செய்கிற கம்பெனி வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதோட காம்படிட்டர்ஸ் ஆல்சோ லைக் அதுக்கு வந்து ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்குற சான்சஸும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா தெஃப்ட். ஸோ நம்ம இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் கொடுக்குற நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் லைக் நேம், மொபைல் நம்பர், கார்டு நம்பர்ஸ் இது எல்லாமே லைக் ஒரு தவறான யூசேஜாக மாற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ப்ராடக்ட் டெலிவரி மோசடிகளும் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டர் பண்ண பொருள் ஒன்றா இருக்கும், ஆனால் நமக்கு கிடைச்ச பொருள் வேறையாக இருக்கும். சில சமயம் இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ ரிட்டர்ன் பண்ணவோ முடியாத கேசஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சான்சஸுமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்க சில டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்தியா ஆன்லைன் ஷாப்பிங்கில் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் இந்தியாவில் நடக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் நடக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த இகாமர்ஸ் கம்பெனிஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப கீனாக இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவிலே மோஸ்ட் ஆக்டிவ் ஆன்லைன் ஷாப்பர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். ஸோ பெங்களூர் டாப்ஸ் த லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வர்றது மும்பை அண்ட் டெல்லி. ஸோ மும்பையில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஃபுட் ரிலேட்டட் ஆன்லைன் ஷாப்பிங் தான் நிறையா நடக்குது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆன்லைன் ஷாப்பிங்கில் டாப் கேட்டகரியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அண்ட் அப்பேரல். எஸ், க்ளோதிங் தான் நிறையா ஆன்லைனில் ஷாப் பண்ணப்படுது. அண்ட் அதுக்கு அடுத்த இருக்கிறது தான் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். இப்போது பேண்டமிக்கு அப்புறமா லைக் ஆன்லைன் க்ராசரி ஷாப்பிங் வந்து இந்தியாவில் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிருக்கு. இது வந்து குவிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து வித்தின் 15 to 20 minutes நமக்கு டெலிவர் ஆகிடுது. ஸோ இதுதான் ஆன்லைன் க்ராசரி ஷாப்பிங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இப்படி 1999 தொடங்கப்பட்ட ஃபேப்மார்ட் அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டலில் இருந்து லைக் ஒரு சில புக்ஸ், இல்லை மியூசிக்கல் சிடிஸ் ஆர்டர்லேருந்து தொடங்கப்பட்ட நம்மளுடைய இந்தியன் ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம வீட்டுக்கே வந்து சேர அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லைன்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. அன்டில் தென் பாய்.